அன்பு நண்பர்களே வணக்கம். அதாவது பிக் பாஸ் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டே வருகிறது. இந்த முறை பார்த்திங்கன்னா சீசன் 8ங்க. இப்போ இதில் சில பல கேள்விகள்லாம் நமக்கு இருக்குது. இந்த சீசனை கமலஹாசன் மீண்டும் தொகுத்து வழங்குவாரா? ஏன்னா போன சீசன் தான் லாஸ்ட்டுலாம் பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைத்த தகவலை நான் சொல்கிறேன். கமலஹாசன் தான் பிக் பாஸ் சீசன் 8ஐயும் தொகுத்து வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு. இன்னொன்று போட்டியாளர்களுங்க, சில போட்டியாளர்கள்ட்ட பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் வருது. இதில் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு போட்டியாளர் என்னென்னா, பிக் பாஸை பொறுத்தவரையுமே எப்போதுமே ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்துகிற போட்டியாளர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவார். ஆனால் அவங்க அதில் உள்ளே கான்ட்ரவர்சி ஆகுறாங்களோ, சில பேர் அமைதியாக கான்ட்ரவர்சி ஆகுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கூல் சுரேஷ்லாம் போன முறை போட்டது அவர் ஏதாவது கான்ட்ரவர்சி பண்ணுவார்னா அவர் பார்த்தா அமைதியாக இருந்துட்டு போயிட்டார். இந்த முறை பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுதுங்க. டிடிஎஃப் வாசனுடைய காதலி குக்கு வித் கோமாளியில் பங்கெடுத்திருக்காங்க. எப்போதுமே குக்கு வித் கோமாளியில் பங்கெடுக்கிற சில போட்டியாளர்கள் நீங்கள் பிக் பாஸ்லையும் பார்க்கலாம். அது நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் வரோம். விசித்ராலாம் கூட குக்கு வித் கோமாளிக்கு வந்ததுக்கு பிக் பாஸ் வந்தாங்க. இப்போ டிடிஎஃப் வாசன், ஏன்னா அவரும் பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சையில் மாட்டிக்கிட்டு தான் இருக்கார். அவர் வந்தால் எப்படி இருக்கும்? கமெண்ட்டில் எங்களை ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் அப்டேட்டுகள் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன்.